கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா துக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் தத்தளிப்பையும் ஆண்டவர் தூக்கி போடுகிறார். சரியா? அப்படி போட போது நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் எப்படி செய்வார், அதை குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 14 அதிகாரம் 3 கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறும் பண்ணும் அக்காலத்திலே. பாருங்க, இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும். பாருங்க, இந்த மூன்றும் தான் பிசாசானவன் ரொம்ப நம்மளை இதில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு இருப்பான், அப்படி தானே? ஸோ இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக்கப்பட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதை ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. இஸ்ரவேல்னா யார்? நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பாபிலோன் எதை குறிக்கிறது? பாபிலோன் சாத்தானை குறிக்கிறது. அப்போ சாத்தான் தான் ஒரு மனுஷனை நல்ல துக்கத்திலேயே எப்போவுமே வச்சுருப்பான். பாருங்கள், எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் சில பேர் மாத்திரம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த சாரோ ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால அவங்களால சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் துக்கத்தில் இருப்பாங்க. தத்தளிப்புனா ஒரு பயம், எப்போ பார்த்தாலுமே ஒரு பயமாக இருக்கும். குடும்பத்தை நினச்சி ஒரு பயம், வியாதியை நினச்சி ஒரு பயம், எதிர்காலத்தை நினச்சி பயம், இருட்டை நினச்சி பயம், திருப்பி அடிமைத்தனம், அட்டையாச்சும் அவங்க ஒரு பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம். சரியா? இதிலே தான் இருப்பாங்க. இந்த NIV வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, the God will relieve from sorrow, fear and hard bondages. ஆண்டவர் அதுலேருந்து ஒரு ரிலீஃபை கொடுக்குறாராம். இன்றைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் இந்த 3 காரியத்தில் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் பிரதர். எனக்கு எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலுமே பயமாகவே இருக்குது, எனக்கு வாழ்க்கை நினச்சாலே பயமாகவே இருக்குது, நான் துக்கத்தோடு இருக்கிறேன்னு, நான் ஒரு விதமான ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்னு. இந்த 3 காரியத்திலையும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்க போகிறார். சரி, இந்த உன்னை இளைப்பாற பண்ணுவேன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இளைப்பாறதுக்கு எபிரேய பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா, நுவாக் அப்படின்னா இளைப்பாற பண்ணுகிறது. இந்த இளைப்பாறதை எப்படி ஆண்டவர் அந்த நுவாக்குன்னு எப்படி சொல்கிறாருன்னா, செட்டில் டவுன். நீ எதெல்லாம் நீ பயம் நீ நினச்சிட்டு இருக்கியோ, எதெல்லாம் நீ அடிமைத்தனம் நினச்சிட்டு இருக்கியோ, அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நான் தருவேன். அதில் இப்படிப்பட்ட நிலைமையில என் வாழ்க்கை இருந்துச்சான்னு நீ சொல்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனையும், ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டையும், ஒரு நல்ல ஒரு குவைட், ஒரு அமைதியை நான் நிச்சயமாக நான் உனக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு இந்த பாபிலோன்லேருந்து அடிமையாக்கப்பட்டிருந்த இந்த இஸ்ரேல் தேசம் அதுலேருந்து ஒரு பெரிய டெலிவரன்ஸ் தேவன் கொடுத்தார். அதே போல் நிச்சயமாகவே நம்மளுக்கு கொடுப்பார். இங்கே நம்ம ஒரு பெண்மணியை நம்ம பார்க்குறோம். லூக்கா 13 அதிகாரம் 11 அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்க, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இவளை 18 வருஷமாகவே பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்ம 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் 18 வருஷம் இந்த விமன் பாருங்க ரொம்ப கடுமையான ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க, அப்படி தானே? ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனப்படுத்துகிற ஆவி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டிருக்குன்னா, she was crippled by an evil spirit. ஒரு பொல்லாத ஆவியினால வாழ்க்கை 18 வருஷமாக ரொம்ப மோசமான நிலைமையில, ஒரு தத்தளிப்பின் நிலைமையில, ஒரு அடிமைத்தனத்தின் நிலைமையில, ஒரு துக்கமான நிலைமையில அவன் வாழ்க்கை இருக்குதுன்ட்டு. அவன் பாருங்க, பிசாசானவன் எப்பவுமே உடம்பையும் முதலாவது அவன் சிந்தையை தொடுவான், அதுக்கப்புறம் உடம்பை தொடுவான். பாருங்க, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவினையில் இருக்குது, இன்னைக்கு நிறைய பேர் நோய்வாயில் இருக்கிறாங்க. முதலாவது சிந்தையில் அவன் தாக்குவான், அதுக்கப்புறம் அவன் உடம்புல அவன் தாக்குவான். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்? லூக்கா 13 அதிகாரம் 12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, ஆண்டவர் என்னைக்குமே ஜீவனை கொடுக்கிறவருங்க. சரியா? ஆண்டவர் அந்த பலவீனமாக இருக்கிற அந்த ஸ்திரீயை நோக்கி அவளை ஒரு விடுதலையாக்குறார். இந்த விடுதலையாக்கப்பட்டான் இருக்குல்ல, அது கிரேக்க பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா, அப்பொல்லு, APOLUO, அப்பொல்லு அப்படின்னா அந்த ஃபெல்லோஷிப்ல இருந்து, அந்த சாத்தான்ட்டு ஒரு ஃபெல்லோஷிப் வச்சிருக்கா பார்த்தீங்களா, அந்த ஃபெல்லோஷிப்ல இருந்து the God breaks that fellowship from Satan. சாத்தானோட இருந்த அந்த உடன்படிக்கை, அந்த மேரேஜ், அந்த ஒரு கவனன்ட் இருக்குல்ல, அதை ஆண்டவர் டிவோர்ஸ்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. பாருங்க, அதை டிவோர்ஸ் பண்றாரு, அதை அப்படியே அதை நிர்மூலமாக்கி போடுகிறாரு. அப்பொல்லோ அப்படின்னு கிரேக்க வார்த்தையில் போட்டிருக்கு. பாருங்க, அப்போ எல்லாரும் பண்றாங்க. ஏன் உனக்கு மற்ற நாட்கள்லாம் இல்லையா, இன்னைக்கு தான் நீ பண்ணணுமா? அதுக்கு 16 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு மோசமான சம்பவம் நடக்குதுன்னா
ஒரு இழப்பு நடக்குதுன்னா, ஒரு தவறான காரியங்கள் நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்? சாத்தான். பாருங்கள், சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். இந்த சாத்தான் தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு எதுக்குமே அவன் வரமாட்டான். அவனை ஜீவனை எடுக்க தான் வருவான், நம்மளுடைய ஜீவனை எடுக்க தான் வருவான். அதனால தான் வசனம், நிறையா வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்கள், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க நினைக்குமே. பிசாசினுடைய வார்த்தைகளை, அவன் மூலமாக வருகிற சில காரியங்களை நம்ம செவி கொடுத்தே கேட்கக்கூடாது. இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா, நம்ம பிசாசினுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னு பைபிள் ரொம்ப தெளிவாக போட்டிருக்குங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு பைபிள் ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. இதற்கு விரோதமாக ஒரு ஊழியக்காரனே சொன்னால் கூட பிசாசு அவன் மூலமாக தான் அந்த குடும்பத்தை கெடுக்கிறான். பாருங்கள், அதனால் பிசாசு என்னைக்குமே அவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். அவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் இடம் கொடுத்தாலே அதுக்கப்புறம் அவன் முழுமையாக ஆளுகை செய்வான். அவன் முழுமையாக ஆளுகை செய்ய போதும் அப்போ என்ன வரும்? 3 காரியங்கள் வரும். துக்கம் வரும், தத்தளிப்பு வரும். தத்தளிப்புனா பயம் வரும், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. அது அடிமைத்தனம் வரும். இன்றைக்கி ஒருவேளை அந்த மாதிரி காரியங்கள் வந்து, ஆமாம் பிரதர், நான் பிசாசுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன், நிறைய பாவங்களுக்கு, நிறைய சாபமான காரியங்களுக்கு நிறைய கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலே அது பிசாசுக்கு இடம் கொடுக்கறது தான். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க போதும் நிச்சயமாகவே நீங்கள் தேவனை நோக்கி தேவன்கிட்ட திரும்பி நீங்கள் வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸை அவர் நிச்சயமாக கொடுப்பார் இந்த 3 காரியங்கள் இருந்து. I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives and let them also be blessed. God bless you. Bye from Dhimal.